ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மக்தலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடம், இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிர்ந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரா அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துண்டுகளோடு இல்லாமல் ஒரு இடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்குள் முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. நேற்று கல்லறையை பற்றி பேசினேன். இன்றைக்கும் கல்லறையை பற்றி கொஞ்சம் பேசுவேன். ஆனால் ரொம்ப துணி பற்றியில் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். துணி படிச்சிங்களா? நீங்கள் கேட்டீங்களா? படிச்சிருப்பீங்க. அதில் நிறைய அடங்கியிருக்குது அது துணியில். பழைய ஏற்பாட்டில் பல நூற்றாண்டுக்கு முன்பு அந்த குருக்கள், பழைய ஏற்பாட்டின் குருக்கள் கோயில் உள்ளுக்கு போவாங்க. அந்த காலத்தில் உள்ள கோயில், நம்மளுடைய சர்ச்செல்லாம் இல்லை, அப்படி அந்த கோயில் உள்ளுக்கு போகும் பொழுது போய் பலி ஆடையோ சில மிருகங்களை வந்து அவங்க பலி கொடுப்பாங்க. ஏன் பலி கொடுக்குறாங்க? பரிகாரம் செய்கிறதுக்காக பலி கொடுப்பாங்க. பரிகாரம் செய்கிறதுக்காக இந்த பலி ஆடோ மற்ற மிருகங்களை பலி கொடுப்பாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. அந்த கோயில் உள்ள நுழைவார்கள் வெளியிலேருந்து கொடுக்க முடியுமா? கோயில் உள்ளுக்கு தான் போய் பலி ஆடை பலி கொடுக்கணும். இப்பொழுது இயேசுவும் ஒரு கோவில் உள்ளுக்கு போய் தன்னையே பலியாக கொடுத்தார். அந்த கோயில் எங்க? கல்லறை உள்ளுக்கு. அந்த கல்லறை உள்ளுக்கு இயேசு போய் அந்த காலத்தில் வந்து காலங்காலமாக, ஒருவேளை வாரமாக அவங்க பலியாடையோ மற்ற மிருகமோ பரிகாரம் செய்யறதுக்காக கொடுப்பாங்க. ஆனால் இந்த பலியாடு திருப்பி கொடுக்க அவசியமே இல்லை. முடிந்து விட்டது. இட் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட். எல்லாம் நிறைவேற்று என்று சிலுவையில் தொங்கியிருக்கும் பொழுது சொன்னார். நிறைவேற்றி விட்டது. இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் அட்டோன்மெண்ட் ஃபார் த சின்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. முழுமையாக பரிகாரம் செய்து விட்டார்.
அன்று பழைய ஏற்பாட்டில் குருக்கள் கோயில் உள்ளுக்கு நுழைந்தார்கள். இன்று இயேசு அந்த கல்லறைக்குள் நுழைந்து இதுவரைக்கும் இனிமேல் ஒரு விதமான பலியாடுகள் தேவையில்லை. அவர் முழுமையாக தன்னையே கொடுத்து விட்டார் பரிகாரமாக. அந்த பரிகாரம் அன்றைக்கு கொடுத்த பரிகாரம் இன்றைக்கு ஒவ்வொரு பூசையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. The perfect atonement, the perfect sacrifice Jesus offered on the cross and in the grave tomb is now realized at every mass. ஒவ்வொரு திருப்பலியிலும் அதை நிறைவேற்றுகின்றோம். அந்த பலியாடு இங்க அப்போ திருப்பி செய்ய வேண்டியதில்லை. அந்த மிருகங்கள் திருப்பி கொடுக்கணும். ஆனால் இவர் தன்னையே தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஸோ முதலாவது அந்த கல்லறை ஒரு விதமான கோவில் போல, ஒரு விதமான ஆலயம் போல ஆண்டவர் அதில் நுழைகிறார். தன்னை பரிகாரமாக கொடுக்கிறார். அவர் முழுமையாக தன்னையே கொடுத்து விட்டார். பரிகாரமாக அந்த பலியாக தன்னையே கொடுத்து விட்டார். ஏனென்றால் அவர் உயிர்த்து எழுந்து விட்டார். அவர் அங்கே இல்லை பாருங்க. ஸோ இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் அட்டோன்மெண்ட், பெர்ஃபெக்ட் sacrifice. கல்லறையோட கதை இப்போ இவ்வளோ அடங்கியிருக்குதுமா. அடுத்தது துணியை பற்றி சொல்கிறேன். துணி, இந்த 2 சீடர்களும் பெத்ருவும் யோவானும் போய் கல்லறையை பார்க்கும் பொழுது உள்ளுக்கு நுழைந்தாங்க. என்னத்தை பார்த்தாங்க? ஹலோ, துணியை பார்த்தாங்க. எத்தனை துணி? உண்மையாவா? ஒன்று இல்லை, 2 துணியை பார்த்தார்கள். அந்த 2 துணியை என்னத்துக்கு பயன்படுத்தினார்கள்? இயேசுவோட உடலையும் தலையையும் சுத்தி வைக்கிறதுக்காக. 2ம் அங்க தனியாக அழகாக மடித்து கொண்டிருந்திருக்கலாம், அல்லது அதை சுருட்டி வைத்திருக்கலாம். விவிலியத்தில் போடுகிறது சுருட்டி இருந்தது என்று சொல்றாங்க. விவிலியத்தில் ஒன்று மடித்திருக்கலாம், ஒன்று சுருட்டி வைத்திருக்கலாம். ஆனால் 2மே ஒரே இடத்துல இல்லை. 2மே ஒரே இடத்துல இல்லை. ஒன்று இங்க இருக்குது, ஒன்று அங்க இருக்குது. ஏன் இந்த துணிகள் அப்படி இருந்தது? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ஒரு கதை இருக்குது. தெரியுமா என்ன கதைன்னு? படிச்சிருக்கீங்களா? மத்தேயு 28 11ஆம் அதிகாரம் வசனங்கள்லேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் குருக்களும் தலைவர்களும் போய் ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. போய் சொல்லியிருக்கிறாங்க கதை. அந்த அவரோட உடம்பு அங்கே இல்லைல்லா, உடம்பு அங்கே இல்லை. உடனே என்ன சொன்னாங்க? சில பேர் கதை கட்டினாங்க. கதை கட்டுறது, போய் சொல்லுங்க யாரோ திருடிட்டாங்கன்னு சொன்னாங்க. இயேசுவோட உடலை திருடிட்டாங்கன்னு என்று சொன்னார். இந்த வசனத்தில் எழுதியிருக்குது. எத்தனை பேர் படிச்சிங்களோ படிக்கலையோ தெரியலையே. வதந்திய பரப்புறாங்க. அங்கேயே நிப்பாட்டிட்டாங்களா? இன்னைக்கே ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் ஏன் அந்த வதந்தியை பரப்பும் பொழுது அந்த துணி தனியாக இருந்தது? ஏன்? திருடன் அந்த உடலை எடுத்து போனானா அவனுக்கு நேரம் இருக்குமா அந்த துணியை எடுத்து சுருட்டி வைக்கிறதுக்கு, ஒரு இடத்துல மடிச்சு வைக்கிறதுக்கு, ஒன்று இங்கே ஒன்று அங்கே வைக்கிறதுக்கு? திருடனுக்கு நேரம் இருக்காது. திருடன் பரபரப்போட யாரும் பிடிச்சிடுவாங்களே, உடனே அவன் அவசரமா ஓடிடுவான். ஆனால் இந்த துணிகள் தனியாக மடித்து வைத்திருக்கிறது, சுருட்டி வைத்திருக்கிறது. திருடன் அழகாக எடுத்து சுருட்டி வைப்பானா? அழகாக எடுத்து மடிச்சு வைப்பானா? இல்லை. அப்போ அந்த துணிகள் எடுத்து காண்பிக்குது, இயேசுவோட உடலை யாரும் திருடவில்லை. யாரும் இயேசுவோட உடலை திருடவில்லை. திருடனுக்கு அந்த நேரம் இருக்காது. அப்போ தனியாக மடிச்சு வச்சு சுருட்டி வச்சது யாரு? இயேசு. அவர் கடவுள். முன்கூட்டியே தெரியும் எவனாவது இந்த கதை சொல்லுவான்,
நான் ஏற்கனவே கரெக்டாக இருக்கணும்னு எல்லாம் கரெக்டாக வச்சுட்டார் பார்த்தீங்களா. அப்போ திருடுனால எடுக்க முடியாத ஒரு கதை இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் நம்பி இருக்கிறாங்க. இயேசுவோட உடலை திருடிட்டாங்க பல யூதர்கள். Till today some Jews believe that Jesus' body was stolen. அதனால தான் முஸ்லீம்காரர்களும் சொல்லுவாங்க, இயேசு சிலுவை மரத்தில் அவர் சாவல, வேற யாரோ ஒருத்தர் தொங்குறாரு இயேசுக்கு பதிலாக. அப்போ முதல் ப்ரூஃப், முதல் அஸ்திவாரம் என்னவென்றால் இயேசு உயிர்த்துட்டார். அவர் யாராலும் திருடல. இரண்டாவது காரணம், அந்த துணி சுருட்டப்பட்டு இருக்கிறது. அப்போ இயேசு எப்படி போனாரு? நிர்வாணமா போனாரு? அவர் உயிர்த்து விட்டார். இனிமேல் அவர் அணியும் துணி மனிதரான பாவிக்கும் துணி அல்ல. நீங்களும் நானும் கடைக்கு போனால் நல்ல தரமான துணியைத்தான் தேடுவோம், தரமான சட்டையை தான் தேடுவோம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல அழகாக இருக்கிறது தான். இப்போ எல்லாம் அழகாக இருக்கிறது போட்டு வரோம். அது பெருவிழாவுக்கு திருவிழாவுக்கு அழகானதை போட்டு வரோம். அதை பார்த்து நம்ம நாமே சந்தோஷப்படுவோம். ஆஹா ஓஹோ நல்லா இருக்கிறேனே. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சட்டை வாங்கி கொடுத்தா திருவிழாவுக்கு, கிறிஸ்துமஸ்க்கு, ஈஸ்டருக்கெலாம் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? இந்த காலத்தில் பெரியவர்களாம் வாங்க மாட்டீங்களா? கிறிஸ்துமஸ்க்கு, ஈஸ்டருக்கெலாம் வாங்குவீங்களா? இல்லை வாங்குவோம்ல. இன்னும் சில பழக்கங்கள், நான் அப்பா அம்மாவை விட்டு போனதுலேருந்து வாங்கிறதில்ல, யாரும் கொடுத்தா வாங்கி போட்டுக்கிறது. அப்போது புதுசாக கிறிஸ்துமஸுக்கும் ஈஸ்டருக்கும் நம்ம வாங்க மாட்டோம். நான் வாங்குறதில்ல, ஏன்னா இருக்கிறதே பாவிக்கிறது இல்லையே, அப்புறம் எப்படி இதை வாங்குறது? அதனால் நம்மளுக்கு இந்த ஆடை போட்டால் நம்மளுக்கு ஒரு கம்பீரம், ஒரு உணர்வு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அதை பாவித்தால் இப்போ திருவிழாவுக்கெல்லாம் போகிறோம்ல, கிறிஸ்துமஸுக்கு அல்லது கல்யாணத்துக்கு போகும்போது, கல்யாணத்துக்கு போகும்போது எவ்வளோ ஜோடனையோடு போவோம். ஒரு தேவைக்கு போகும்பொழுது அப்படி தான் நம்ம போவோம். ஏனென்றால் அதில் மகிழ்ச்சி ஊட்டும், அதில் ஒரு பெரிய ஒரு திருவிழா வாழ்க்கையில். இயேசுக்கு இதெல்லாம் அவசியமே இல்லை. அவர் அணிந்து கொண்ட துணி உயிர்த்துட்டோன அவர் அணிந்து கொண்ட துணி என்ன தெரியுமா? இறை சக்தி. The cloth that he wore is now no more physical, human, material cloth. It is the power of the Father that he is now wearing. He has clothed himself with the power of the divine. அவர் அணிந்து கொண்ட துணி இப்போ விவேகமான, ஆற்றல் வாய்ந்த, தூய்மையான, பரிசுத்தமான, சக்தி வாய்ந்த அந்த துணியை அவர் அணிந்து கொள்கின்றார். அப்போ எத்தகைய துணி அவரை அரசராகவும் இறைவனாகவும் அவரை கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த வசனத்தை போடுங்கய்யா. நாம் இன்னத்தை இப்போ அணிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் படிப்போம். கலேத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படிப்போம். எல்லாரும் சத்தமாக படிப்போம். இப்பொழுது நாம் ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டோம். நாம் எந்த துணியை அணிந்து கொள்ள போகின்றோம்? அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். நீங்களும் நானும் இயேசுவை இப்போ நம்ம அணிந்து கொண்டிருக்கின்றோம். வெளி ஆடைகள் வேற, வெளி ஆடைகள் நம்ம நிச்சயமா போட்டு தான் ஆகணும். ஆனால் ஆழமான நம்மளுடைய உள்ளத்தில் அந்த ஆடையை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த ஆடை என்ன ஆடை? இயேசு. அவருக்கு அந்த வலிமையும் அந்த வல்லமையும் அந்த சக்தியும் தந்தை கொடுத்தார். இன்றைக்கு அந்த இயேசுவை நீங்களும் நானும் அணிந்து கொள்ளும் பொழுது அதே சக்தியும் அதே வலிமையும் அதே வல்லமையும் அதே விவேகமும் அதே ஊக்கமும் அதே பரிசுத்தமும் அதே தூய்மையும் நம்மிடம் சேரும். பார்த்தீங்களா எவ்வளவு அழகு! இதை படிக்கும்போது எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்?
அந்த துணியை நான் அணிந்து கொள்ளும் பொழுது, இயேசுவை நான் அணிந்து கொள்ளும் பொழுது, என்னுடைய சிந்தனை, என்னுடைய பார்வை, என்னுடைய செவிமடுக்கம், என்னுடைய சொற்கள், என்னுடைய மனது அனைத்தும் இயேசு போல இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் இயேசுவை அணிந்து கொண்டு விட்டேன். இயேசு என்னுடைய உயிர்ப்பின் இயேசு, உயர்ந்த இயேசு, உயிர்த்த இயேசு. அந்த உயிர்த்த இயேசு போல் நான் இருக்க வேண்டும் என்றால் நானும் அவரை அணிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் என்னத்தை அணிந்து கொள்கின்றோம்? சில பேர் அழகான சட்டை போட்டோம் ரொம்ப व्यसனமாக இருப்பாங்க. ரொம்ப ஐயோ உங்கள் சாரி நல்லா இருக்குமா? அப்படியா ஃபாதர்? நன்றி ஃபாதர். நன்றி சொன்னாலும் அப்படியா? ஐயோ சட்டை போடும் பொழுது அழகா இருக்குது, அழகா அதுலேயே நீங்கள் சந்தோஷப்படணும். உங்கள் சட்டையிலேயே உங்கள் ஆடையிலேயே நீங்கள் சந்தோஷப்படணும். இல்லாவிட்டா ஏன் போடுறீங்க? சில பேர் டிஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டு வந்திருக்கோம். ஸ்டைல் ஸ்டேஷனும் ஸ்டைல் ஃபாதர். நம்ம தமிழ் மக்கள் அடிக்கடி நான் சொல்கிறேன், சிறப்புலா நீங்களா, சிறப்பு நெருப்பு நீங்களா அழகாக உளுத்திக்கிட்டு வரீங்க. அது வெளியில் ஒரு தோற்றத்துக்காக ஒரு நம்பிக்கை இருக்குது, அது நல்லது, அதில் தப்பே இல்லை. நீங்கள் வரும்பொழுது ஆண்டவரை வணங்குகிறீங்க, அவரை துதிக்கிறீங்க, அவருக்கு ஆராதனை கொடுக்குறீங்க, அவருக்கு தக்க மதிப்பு கொடுக்குறோம். இப்போ ஒரு பெரியவரை பார்க்க போனோம்னா, ஒரு மந்திரியோ அல்லது ஒரு அரசரையோ அல்லது பிரதமரை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி போவோம்? சிறப்பாக ஒழுத்திக்கிட்டு தான் போவோம். ஆமாவா இல்லைங்களா? டிஷர்ட் போட்டு போவோமா? அப்போது அந்த ஆடையிலேயே ஒரு உணர்வு இருக்குதுன்னா, அந்த வெளி ஆடையிலேயே ஒரு உணர்வு இருக்குன்னா, உள்ள ஆடை நாம் போடும் பொழுது எவ்வளவு உணர்வு இருக்கணும், எவ்வளவு உணர்வு இருக்கணும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஈஸ்டரை கொண்டாடுகின்றோம். உயிர்த்த இயேசு நம்மளோடு இருக்கின்றார். அப்போ அந்த இயேசுவை நான் அணிந்து கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கணும். எத்தனை ஈஸ்டர் கொண்டாடுகின்றோம்? ஒவ்வொரு ஈஸ்டரும் என்னை இன்னும் அதிகமாக 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 அந்த ஆடையை நான் போட்டுக்கொண்டு ரொம்ப அழகாக இருப்பேன். அப்படி தான் இருக்கணும் நம்ம எல்லாரும். அந்த அடிப்படையில் நம்ம வருவோம், ஆண்டவரை வாழ்த்துவோம், அவரை துதிப்போம். நிச்சயமாக அவரை அணிந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உறுதியாக சொல்கின்றேன், மாற்றங்கள் இருக்கும். சில பேர் பார்த்தீங்களா, ரொம்ப மாற்றங்கள் இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. சில பேர் காலங்காலமாக அப்படியே வந்துட்டு அப்படியே போகுது. சில பேர் பூசிக்கு நான் வரும்பொழுது நுழையும் பொழுது அதை பாட்டு பாடணும். என்ன பாட்டு அது? அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை. சிலது எப்படி தெரியுமா? என்ன இதுங்க? அல்லேலூயா துதி மகிமை அப்படியே பாடணும். குதிக்கலாம், பிரச்சனை இல்லை, கை தட்டி ஆடலாம். ஆண்டவர் கீதங்களில் சொல்லிக்குது, பைபிளில். இது அப்படியே இருக்குதுங்க, அப்படியே பரிதாபங்க, ரொம்ப பரிதாபம். இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குதா? இன்றைக்கு ஈஸ்டரா, இன்றைக்கு சாவு பூசையா தெரியலையே, ஈஸ்டரா சாவு பூசையா தெரியலையே, அப்படியே இருக்குதுங்க. மன்னிக்கணும், நிறையா ஜென்மங்கள் இப்படியே இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. காலம் முழுதும் வீட்டுக்கு போனோம் அப்படி தான் இருப்போமோ? அப்பா அம்மா போச்சு. அப்பா என்ன மகன் கூப்பிடும் பொழுது என்னப்பா என்னம்மா அப்படி கேட்கலாம். அப்பான்னு கூப்பிடும் போது அப்பா மறந்துட்டார் தன்னையே அப்பான்னு. நான் அப்பாவா நினைக்கிறார், தான் அப்பாவா? நான் அப்பாவா? அப்போ நான் இயேசுவின் பிள்ளையா? இயேசு உயிர்த்துட்டாரா? சில பேர் இயேசு இன்னைக்கு ஈஸ்டருங்க, மற்ற மதத்தில் உள்ளவங்க கேட்குற மாதிரி நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஈஸ்டருங்க, ஈஸ்டர். ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தருமா உங்களெல்லாம் பார்க்கும்போது. நேற்று நிறையா கூட்டம் அப்படி இருந்தாங்க, கூட்டம் அது வரைக்கும். இன்னைக்கு நேற்று வராதவங்க சில பேர் வந்திருப்பீங்க, இன்றைக்கும் அந்த வரைக்கும் கூட்டங்க. இன்னைக்கு காணா போச்சு கூட்டம், எல்லாம் இன்னும் கல்லறையில் இருக்குது, அப்படியே தூங்கிக்கிட்டா ஜாலியா. நேற்று போயிட்டுமே, நேற்று சாப்பிட்டுட்டோமே இட்லி, இன்னைக்கு தோசையை சாப்பிடுவோன்னு உட்காந்துருக்கோம். ஸோ அதனால் அன்பார்ந்தவர்களே, நீங்களாம் ரொம்ப நல்லவர்கள், வந்திருக்கிறீங்க. திருப்பி சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து ஆண்டவரை நம்ம வணங்குவோம், ரொம்ப விவேகத்தோடு இருப்போம்.
இந்த சட்டை போட்டுட்டு 4 பேர்கிட்ட போய் கேட்க தேவையில்லை. நீங்கள் சட்டை அழகாக போட்டுருந்தீங்களா 4 பேர் சொல்லுவாங்க, அம்மா உன் சட்டை நல்லா இருக்கு, ஐயா உங்கள் சட்டை நல்லா இருக்குன்னு. நல்லா இருக்குதா கேட்போல. அது கேட்கறது தப்பு இல்லை, சுவாரஸ்யமாக வாழணுங்க வாழ்க்கையில். அம்மாவா இல்லையா சட்டை நல்லா இருக்குதா, அது கேட்குறது தப்பு இல்லை, நல்லா கேட்டுக்குங்க. சிலது வந்து நான் இதை அந்த கதையோடு முடிச்சிடறேன். திடீர்னு இந்த கடை வந்துச்சு நினைவுக்கு. ஈஸ்டர் அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருப்போம், எப்பொழுதுமே ஜாலியாக இருக்கணும். ஒரு நாள் வந்து ஒரு குடும்பத்துக்கு வீட்டுக்கு எனக்கு நெருங்கிய டீக்கனாக இருந்தேன். அப்போது அந்தோனியார் கோயிலில் ஒரு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸு அதாவது ஒரு பெண் 3 பெண்களும் ஒரு ஆண் 4 பேர், அம்மா 5 பேர். அவங்க வீட்டுக்கு ஜீன்ஸ் படம் நினைவு இருக்குதா? ஜீன்ஸ் படம் ஃபாதர்லாம் படம்லாம் பார்க்குறீங்களான்னு கேட்கக்கூடாது. இந்த ஜீன்ஸ் படம் வந்து அப்போது அந்த காலத்தில் அவங்களாம் வந்து தயாராக இருக்கிறாங்க படம் பார்க்க போகிறதுக்கு. அப்போ ஃபாதர் வரீங்களா ஃபாதர்? நான் அரிதாக போகிறது. அப்போ யாரும் இப்படி யார் கூடயும் போகிறதில்ல, போனால் சாமியாரங்க கூட தான் போகிறது. ஸோ அப்புறம் அதான் வேறு கதை சொல்லிடுவானுங்க. ஃபாதரை பார்த்தலாம், யாரு கூட பார்த்தீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த 4 பேரும் போனோம், படத்துக்கு போனோம். 3 மகளும் யாருக்கிட்ட உட்காந்தீங்கன்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் வரோம் கற்பனை, அப்படிலாம் வந்துகிட்டு இருக்கோம். சரி 5 பேரும் படம் பார்க்க போனோம். போகிறதுக்கு முன்னே அந்த வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, வீட்டில் போய் உட்காந்துட்டேன், எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் ரெடி பண்ணி வந்துட்டோன்னே ஒரு மகள் வந்து என்னை கேட்டாங்க, ஆடையை பற்றி சொல்கிறேன். டிக்கன் இது நல்லா இருக்குதா டிக்கன் எனக்கு அப்படின்னு. நல்லா இருக்குமான்னு சொன்னேன், அவ்வளோதான் சொன்னேன். நல்லா நான் வந்து ரொம்ப சொல்லலை அதை பற்றி. அப்புறம் அவங்க சொன்னாங்க, என்ன ஃபாதர் நான் டிக்கன் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து அப்படி சொல்கிறீங்க. நான் சொல்ல முடியும், வர்ணிக்க முடியுமா? இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கிறீங்க, ஜாலியாக இருக்கிறீங்க அப்படிலாம் நான் சொன்னேன்னா என்ன நடந்துடும்? படம் பற்றி வந்துட்டோம். ஏன் இப்படி நான் சொன்னேன்னா, அதுக்கு முன்பு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு 3 பெண்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது கோயில் சாமியார் வீட்டுக்கு மேலே போகிறதுக்கு ஒரு அந்த படிகள் இருக்குது. அந்த படி முன்னுக்கு 3 சிஸ்டர்கள் என்னால் அழகாக உளுத்திக்கிட்டு இந்த பாவாடை தாவணியில் நின்றுட்டு இருந்தாங்க. நான் மேலே போகும்பொழுது சொன்னேன் அந்த 3 பெண்கள்கிட்ட, ரொம்ப அழகாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன். உடனே கேட்டாங்க, ஃபாதர் பிரதர்லாம் இப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்களாம் ரசிக்கக்கூடாது. அப்படி அம்மாடா வேணாம் போச்சுடா போதும், இன்னுமே நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு அந்த அம்மா கேட்கும்போது நான் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் கேட்டதுனால தான் நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. ஏம்மா திருப்பி வார்த்தை வாங்கினோமானே கம்முன்னு இருந்துட்டேன். இதாங்க பாருங்க ரசிக்கக்கூட முடியல. ஃபாதர்லாம் மனிதர் அல்ல, அவர் ரசிக்கக்கூடாது. பார்த்தாலும் மனசிலேயே கெட்டதாக நினச்சிக்கிட்டு இருக்கணுமா? சொல்லிடுறது நல்லது இல்லையா, சொல்கிறது நல்லது இல்லையா, மனசில் வச்சுக்கிறது நல்லது. அழகாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் என்னமா தப்பு? சொல்லுங்கள் போயிட்டு இன்னைக்கு எல்லார்ட்டையும், நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் உயிர்த்திட்டீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்படியே மூஞ்ச வச்சுக்கிட்டு வேணாம், சரிங்களா? ரொம்ப சந்தோஷமாக நம்முடைய உயிர்த்த இயேசுவை கொண்டாடுவோம், மனதில் வைப்போம், அவரை அணிந்து கொள்வோம். ஆமீன்.